எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். 3 வன்னிய இளைஞர்கள் மீது பிசிஆர் போட்ட விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள். இந்த சம்பவம் அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி பக்கத்தில் தான் நடந்திருக்கு. மீன்சுருட்டி காவல் நிலையத்தில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த செய்தியை நேரடியாகவே அரியலூர் மாவட்ட போலீஸே தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது 2 தினங்களுக்கு முன்னாடி மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய பிறந்த நாளில் சில வன்னி இளைஞர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியோடைய ஒரு காரை மறித்து, இது ஒரு கிராமத்தில் அந்த கார் மீது ஏறி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆட்டம் போட்டிருக்காங்க. அந்த விஷயத்துக்காக இன்னைக்கு பிசிஆர் ஆக்டு போடப்பட்டிருக்கு. நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஒருவேளை அவர்கள் செய்தது பார்த்தீங்கன்னா குற்றம் தான். அது ஒருபோதுமே வன்னியர்களோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களோ யாருமே சரின்னு சொல்ல மாட்டோம். விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் போல, புரியுதுங்களா? அது தப்பு தான். அதை நாங்கள் பார்த்தீங்கன்னா வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போன்ற விஷயங்களை வன்னிய இளைஞர்கள் செய்யக்கூடாது அப்படின்றதுல மிக மிக கவனமாக நாங்களும் இருக்கோம். ஆனால் நாம் என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, அவர்கள் மீது நீங்கள் வழக்கு தொடுத்தீங்க, கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸில் மிரட்டி இருக்கலாம், இல்லை கூப்பிட்டு அவங்களுக்கு புத்திமதி சொல்லியிருக்கலாம், இது போன்ற விஷயம்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் பொது விஷயத்தை பார்த்தீங்கன்னா குந்தகம் விளைவித்தாங்க அப்படின்னு சொல்லி கூட அவங்க மேலே பார்த்தீங்கன்னா இது ஒரு வழக்கு கூட பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் வாண்டடாக பிசிஆர் ஆக்ட் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த 3 வன்னிய இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தையே பார்த்தீங்கன்னா சிதைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு அரியலூர் மாவட்டம் மீன்சுற்றி பகுதியை சார்ந்த விடுதலை சிறுத்தையினர் இவ்வளவு உபரமாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வன்னியர்கள் மீது, அந்த இளைஞர்கள் மீது எவ்வளவு பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் இருக்கும். படிச்சுட்டு இருக்கிற 15 வயது பசங்க, அந்த பசங்க அந்த வயசில் அப்படி தான் பண்ணுவாங்கன்றத உங்களுக்கெல்லாம் தெரியாதா? அவங்க மேலே பார்த்தீங்கன்னா பிசிஆர் ஆக்ட் போடுற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க? உங்கள் கார் மேலே ஏறி ஆடிட்டாங்க. அது மிகப்பெரிய குற்றமா? நான் கேட்குறேன். சரி, குற்றம் தான். அதுக்கு பிசிஆர் ஆக்ட் போடுவீங்களா? என்ன சொல்லுங்கள். உங்களை ஏதாவது பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்தினாங்களா, அசிங்கப்படுத்தினாங்களா, இல்லை உங்களை காரில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிச்சி ஏதாவது அடித்தாங்களா? அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. ஏறினானுங்க, ஆடனானுங்க, இறங்கிட்டானுங்க. நீங்கள் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் போட்டிங்க. போட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிசிஆர் ஆக்டை போட்டு வச்சுருக்கீங்க. விடுதலை சிறுத்தை மாநாடுகளில் நீங்கள் பண்ணாத அலப்புறையா, நீங்கள் பண்ணாத பார்த்தீங்கன்னா விஷயமா? கவர்மெண்ட் பஸ் மேலே ஏறி திருச்சியில் ஒரு மாநாடு போட்டு போன வருஷம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி ஆடனீங்களே, அப்போ பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கல? நீங்கள்லாம் உங்கள் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணலையா? ஏன் அந்த பைபாஸில் வன்னியர் சமூகத்தை சார்ந்த மற்றும் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொடியை பார்த்தீங்கன்னா கொண்ட கார்கள் பார்த்தீங்கன்னா போகும்போது அதில் வன்னியர் சங்கத்துடைய கொடி கட்டியிருந்த ஒரு காரை பார்த்தீங்கன்னா மறித்து அந்த கார் மீது பார்த்தீங்கன்னா ஏறி அதையெல்லாம் தாண்டி அந்த கொடியே பார்த்தீங்கன்னா கலட்ட வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டில், அதுவும் பைபாஸ் திருச்சி பார்த்தீங்கன்னா பைபாஸில் இந்த வேலையை பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் போன வருஷம் பார்த்தீங்கன்னா பண்ணீங்களே, அது உங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாதா? அப்படி ஏதாவது பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா பண்ணாங்களா? கொடியை பார்த்தீங்கன்னா அகற்றுறாங்களா, இல்லை கொடியை உடைச்சாங்களா, இல்லை பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது அபாண்டமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது பேசினாங்களா? எதுவுமே கிடையாது. யாருன்னா ஆடனா வந்துட்டான். ஆனால் ஒரு மாநாடு நடத்துகிற பேரில் அந்த மாநாட்டில் பைபாஸில் போகிறவன பூரா பார்த்தீங்கன்னா மாற்று கட்சியை சார்ந்த ஒரு சமூகத்தோடைய கொடியை கட்டிட்டு போனாங்க அப்படின்றதுக்காக இவ்வளோ பெரிய வேலையை பார்த்தீங்களே, அப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வழக்கு உங்கள் மேலே போடலாம்? சொல்லுங்க. மாநாடுனா அப்படி தான் இருக்கும், ஒரு கூட்டம்னா அப்படி தான் இருக்கும். 10 பேர் பார்த்தீங்கன்னா கத்த தான் செய்வான் மாநாட்டுக்கு வந்திருக்கிறவன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயம். பிப்ரவரி 1 மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய பிறந்தநாள். அந்த பிறந்தநாள் விஷயத்தில் உங்கள் காரை பார்த்தீங்கன்னா மறித்தார்கள். மறித்து பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணாங்க. அதுக்காக கூப்பிட்டு நீங்கள் மிரட்டி விட்டுருக்கலாம், இல்லை ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஒரு சின்னதாக ஒரு வழக்கு போட்டு விட்டுருக்கலாம். ஆனால் பிசிஆர் ஆக்ட் போடுறீங்க அப்படின்னா, அப்போது இது கண்ணுக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட பொய்களை பார்த்தீங்கன்னா வழக்காக நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா, அப்போ கண்ணுக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா பாமர மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் மீது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு தூரம் வழக்கு போடுவீங்க? இப்போ ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி செய்தி ஊடகங்களில் ஒரு செய்தி கூட போயிருக்கும். பெரம்பலூர் ஏதோ ஒரு பகுதியை சார்ந்த ஒரு பையன், உடையார் சமூகத்தை சார்ந்தவங்க, அந்த சமூகத்துடைய அந்த பையனுடைய சித்தப்பா நிலத்துக்கு போய் இவங்க குடிசல் போட்டு அங்கே விடுதலை சிறுத்தை கட்சியோடைய கொடியை கட்டி இனிமேல் பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு பட்டா நிலத்தை ஆட்டை போட நினைச்ச சம்பவம்லாம் பண்ணீங்களே, இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா என்னது? ஊரில் இருக்கிற எல்லா டூலியமும் பண்ணுறீங்க.
நீங்கள் பண்ணாத வேலையே வந்து பண்ண எதுவும் கிடையாது, எல்லாமும் செய்கிறீங்க. ஆனால் உங்களுக்கெல்லாம் வந்து பண்ண எந்த பாதிப்பும் யாரும் கொடுத்துடக்கூடாது. ஆனால் ஒரு சின்னதாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரு அவர்களுடைய பிறந்தநாள், ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க வந்து ஏதாவது பண்ணிட்டானுங்க அப்படின்றதுக்காக எவ்வளோ வன்மத்தோடு வந்து பண்ண பிசிஆர் ஆக்டை போடுறீங்க அப்படின்னா மக்கள் நாமெல்லாம் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? குறிப்பாக இந்த திமுகவில் இருக்கிற வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும். விடுதலை சிறுத்தைகள் அவங்களோட கூட்டணி இருக்காங்கன்னா மானமுள்ள வன்னியர்கள் நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓட்டு போடலாமா அப்படின்னு மானமுள்ள ஒவ்வொரு வன்னியனும் யோசிக்கணும். புரியுதுங்களா? 3 வன்னிய இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிதைச்சு விட்டுக்கிறாங்க. புரியுதுங்களா? ராணிப்பேட்டில் 2 ஒரு வன்னியர் பையன் ஒரு கோனார் சமூகத்துடைய பையனை வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஊற்றி எரிச்சு கொன்னாங்க. அந்த சம்பவத்தில் எரிச்சு கொண்டவன் மேலே எந்த நடவடிக்கையுமே வந்து எடுக்கலை. அவ்வளோ பெரிய வேலை பார்த்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மீது வந்து எந்த பெரிய நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஆனால் கார் மேலே ஏறி ஆடிட்டானா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆர் ஆக்ட் போடுவோமா? அம்பேத்கர் அவர்கள் நீங்கள் எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறீங்களோ, உண்மையாக பாதிக்கப்படுற இடத்துக்கு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து கொடுக்கப்பட்டது. அதை எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதனால் மாவட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பீங்க எந்நாளைக்கும். புரியுதுங்களா? உங்களுடைய பாதுகாப்புக்காக வந்து கொடுக்கப்பட்டது. உடனே சொல்லுவானுங்க, அந்த பசங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி கொடி கட்டிட்டு வராமல் இருந்திருந்தா அந்த என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான், ஏறிப்பான் ஆடி இருப்பான் போயிட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வேற ஒன்றும் அவன் ஜெயில. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்ணு மூக்கு வாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காதெல்லாம் வச்சு இவ்வளோ பெரிய பில்டப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆர் ஆக்ட். வன்னியர் சங்கத்துடைய தலைவருடைய தலையை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுவோம் அப்படின்னு போன வருஷம் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கடலூரில் வந்து மீட்டிங் போட்டு விடுதலை சிறுத்தை சார்ந்தவன் வந்து பேசினான். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் மீதும் வந்து எந்த வழக்கும் பாயப்படலை. எவ்வளவு படிச்சுட்டு இருக்கிற பசங்க மேலே வழக்கு, அதுவும் பிசிஆர் வழக்கு. நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். மானம் ரோஷம் சூடு சொரணம் இருந்தால் திமுகவுக்கோ திமுக கூட்டணியில் இருக்கிற எந்த நாய்களுக்கோ வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதுமே ஓட்டு போடக்கூடாது. மானமுள்ள வன்னியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. புரியுதுங்களா? மானங்கெட்டு இருக்கிற யாராவது வந்து பார்த்தீங்கன்னா போடலாம், மானமுள்ள வன்னியர்கள் அதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் மானம் உள்ளவர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புரியுதுங்களா? இந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். இது தேவையில்லாத ஒரு விஷயம். அதே போல் இறுதியாக சொல்கிறேன் பாருங்கள், ஒரு மாவீரன் குரு அவர்களுடைய பிறந்த நாள் இல்லை மாநாட்டுக்கு போங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, ஆடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, எதை வேணாலும் பண்ணலாம் நம்ம சமூகத்துடைய இளைஞர்கள். ஆனால் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதிக பிரசங்கித்தனம் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இப்படி யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சங்கடமும் கொடுக்கக்கூடாது. அது கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து நம்மளுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும். ஆர்வத்தில் ஆர்வ கோளாறுல எதை செய்யணுமோ அதை தான் செய்யணும். தேவையில்லாத வேலைகள்லாம் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? தேவையில்லாத வேலைகளை வந்து செய்யவே கூடாதுன்றத ஒவ்வொரு வன்னியர்களுமே உணரணும். புரியுதா இல்லையா? அதை குறிப்பாக வன்னிய குல சத்திரிய இளையோர்கள் வந்து உணர்ந்துக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் விமலவர்மன் வந்து அன்போடு வந்து சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க. வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலங்கொண்டு அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களோட சந்திக்கிறேன். உன்னுடைய பெயர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.